எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் வந்திருக்கிற இடம் வந்து லெஸ்மர்டி நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி வந்து கலமண்டா மலைகள் அந்த இடங்களுக்கிட்ட இருக்குது. இப்போ நான் நிற்கிறது வந்து அந்த அடிவாரத்தில் வந்து நிற்கிறேன். இந்த பகுதி தான் வந்து சுற்றி வர இருக்கிற தரிப்பிடம், அதாவது அடிவாரத்தில் இருக்கிற தரிப்பிடம். மேலால் போகிறதுக்கும் வழி இருக்குது. இப்போது நான் மேலேருந்து நேர வாகனத்திலேயே போய் அங்கேருந்து பார்க்கலாம். ஆனால் நான் உங்களை கீழேருந்தே காட்டுப்பாதைகளால் நடந்து கூட்டிக் கொண்டு போவோம்னு யோசித்தேன். அப்போ இதுதான் இந்த பகுதி. அப்போ காட்டுப்பாதையால் நடந்து நாங்கள் 1.2 கிலோமீட்டர் ஏறி போகணும் அந்த உச்சிக்கு போகிறதுக்கு. உச்சியில் இருந்து பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். இப்போ இங்கே நல்ல மழை வீழ்ச்சி, மழை பெய்கிறதுன்றதால தண்ணி ஓட்டமும் நல்லா இருக்குது. இதுலேயே பார்க்கலாம், நீங்கள் அடியிலேயே நல்ல தண்ணி ஓட்டமாக இருக்குது. அப்போ மேலுக்கு போனால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ அடிவாரத்தில் இருக்கிற அந்த இருக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருந்தும் கூட நேரங்களை பொழுதுகளை கழிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கைகள், குப்பை தொட்டிகள், குப்பை ஓடுற கண்டு எல்லாம் வச்சிருக்கணும். இதில் வந்து போட்டிருக்கணும் லோவர் லெஸ்மர்டி ஃபால்ஸ் புஷ் கேவ். இதால் அந்த பாதைக்கு கூட வழிகாட்டி இருக்கணும். ஹெட் ஆஃப் ஃபால்ஸ் 880 மீட்டர், 480 மீட்டர். ஃபுட் ஆஃப் ஃபால்ஸ், லைன்ஸ் லுக் அவுட் 520 மீட்டர். இதில் பாறைகள் வழுக்கும் என்ற அந்த அபாயக்குறிகளும் போட்டிருக்கணும். அதில் பார்த்து வரணும். நல்ல காலணிகள் போட்டு வரணும். மலையேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி காலணிகள். அதோட கொஞ்சம் குளிர்ன்றதால குளிர் உடுப்புகள் அவசியம். பாம்புகள் இருக்கக்கூடிய அபாயங்கள் இருக்குது, அதையும் பார்த்து கொள்ள வேணும். அடிவாரத்தில் பார்த்தீங்களா கழிப்பறைகளோ வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உச்சியில் வந்து கழிப்பறைகள் எல்லாம் இருக்குது. அது அங்கே மேலே போய்களை காட்டுறேன். புல்லுகள் எல்லாம் வளர்ந்து மரங்கள் எல்லாம் நல்ல சோலையாக பச்சை பசையிலன்னு இருக்குது. ஆஹா, அழகாக இருக்குது தண்ணி ஓட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற பாதை தெரியுது. இதில் லோவர் லெஸ்மர்டி ஃபால்ஸ்லேருந்து அங்கால லெஸ்மர்டி ஃபால்ஸுக்கு அப்படியே நடந்து போகிறோம் காட்டுப்பாதையால். இந்த இதால் அப்படியே வந்து இதால் அப்படியே வந்து வரணும். போ அதில் குழந்த குளிர் உடுப்பை விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த நடந்து போகிற பாதையே கொஞ்சம் சேரும் சுரியுமாக தான் இருக்குது. இடையிலையும் இருக்கைகள் வச்சிருக்கீங்கன்னா முளைப்பாரி ஓய்வு எடுத்து போகிற மாதிரி. இந்த மரம் விக்ஸ் மரம். இங்கே வந்து விக்ஸ் மரத்திலேயே 38 வகை மரங்கள் இருக்குது. பாதை கரடு முரடா ஏற்றமுமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மேலே உச்சிக்கு நடந்து போகணும். ஏற்றமாக தான் இருக்கும். தண்ணி ஓட்டம் எல்லாம் நல்ல வேகமாக தான் இருக்குது. கால் நாயை கொண்டு வருது. Hi bro, how are you? I'm good, thank you. One bite, eh? No, he's friendly. It's okay. Cheers bro. இதில் வச்சு 2 பிரியுது. நாங்கள் இதால் நடந்து போவோம். ரெண்டா பிரிஞ்சு திருப்பி ஒண்டா போய் சேருது.
இந்த இடங்களுக்கு வெயில் காலத்தில் வர்றதை விட குளிர்காலத்தில் வர்றது நல்ல வேண்டாம், நல்ல தண்ணி ஓட்டமாகவும் பச்சையாகவும் இருக்கு மேடம். ஓகே, சில இடங்கள் கால் வந்து வழுக்குது, அப்போ வர்றார்கள் பார்த்து வரணும். இப்போ தண்ணி வந்து விழுகிற அந்த அடியில் வந்து உருப்பட்ட ஆக்கள் நின்று பார்க்கணும், அந்த அழகை ரசிக்கணும். நாங்களும் போய் ரசிப்போம். மேலே இந்த தண்ணி வர்றது சும்மா செம்மையாக இருக்குது. மேலுக்கு ஆக்கள் நின்று பார்க்கக்கூடிய தளம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அங்கால போய் பார்ப்போம். ஓ, வழுக்கு போல தான் இருக்குது. வா, சாரல் வந்து அடிக்குது, அப்படியே செம்மையாக இருக்கு. இதில் அந்த பாறையை பார்க்கலாம். சார் முன்னாடிக்கவே தெரியும் நினைக்கிறேன். சில காலங்களில் வந்து சில பேர் அந்த பாறையாலை மாதிரி மேலே போகிறத ஆனால் சரியான ஆபத்து இருக்குது, வளர்க்கக்கூடிய நிறைய அபாயங்கள் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ மற்ற இதால் நடந்து அப்படியே மேலே போவோம். இந்த பாதையை பார்த்தீங்கன்னா அப்படியே மலையால் ஏறி போகுது. சரியான ஏத்தமான பாதை, ஒரு ஒடுங்கின பாதை, கரடு முரடா வழுக்கி கொண்டு இருக்குது. நல்ல ஏற்றமான பாதை. ஐயோ,
கிட்டத்தட்ட 45 பாக சரிவுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஏற்றம். இதில் இருந்து பார்த்தா இந்த மலையே தெரியுது. அங்கே ஆக்கள் வரி நம்ம அங்கே இருந்தால் நேர துவங்கினால் இங்கே நிற்கிறேன். இனி படிப்படி மாதிரி எல்லாம் இருக்குது. பரவாயில்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்றம். போவோம். என்ன ஒரு அழகு. மேலுக்கு பார்வைக்கு இருக்கிற 2 தளத்தையும் பார்க்கலாம். சுற்றி வர உள்ள மலைக்காடுகள், நாங்கள் நடந்து வந்த பாதை, அந்த அடிவாரத்தில் நின்று தான் இந்த நீர்வீழ்ச்சியின் அடியை நாங்கள் பார்த்தாங்க. நாங்கள் இப்போ போகிறோம். அந்த தலைமடை அவட தெரியுதான் நடந்து போவோம். சிகரம் தொட்டு விட்டோம். வா போய் பாப்போம். ஆமாம், இதுதான். அப்படியே போய் அப்படியே ஓடி அங்கே காண போகுது. அங்கே ஆக்கள் நிற்கிற இடம் தான் நான் வெள்ள 2 எடுத்த படம். அங்கே தெரிகிறது பெர்த் நகரம். அங்கே ஒரு ஆள் வந்து பறக்கிற புகைப்பட கருவியை எழுப்பி படம் எடுக்குது. ட்ரோன் எழுப்பி எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல இடம் உண்டு. மேலே இருந்து பார்க்க நல்ல அழகாக இருக்கும். இந்த மேலே ஏறுறதுக்கு நான் நடந்து வந்த வழித்தடம் வந்து இப்படியே போய் இந்த ஆக்கள் போய் நம்ம அதால் போய் அங்கே போய் அதால் அப்புறம் இறங்கி போவோம். இது அடியிலேருந்து ஏறி வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பிடிச்சிருக்கும். கொஞ்சம் வேகமாக நடந்தால் ஒரு 20 நிமிடம் பிடிக்கும். மெதுவாக நடந்தால் ஒரு 1 மணி நேரம் பிடிக்கும். சரி, அடுத்த தலைமுறைக்கு போய் பார்ப்போம். இதை பற்றி நான் ஒரு சின்ன வரலாற்று பதிவும் போட்டிருக்கேன். Hello. Hi there. Oops. இது வந்து பார்வைக்கு வைக்கப்பட்ட 2வது தலைமடை. அதில் என்னென்று பார்ப்போம். இதால் அப்படியே மலைகள்லேருந்து வர்ற தண்ணியான் இதால் பிறகு வந்து நீர்வீழ்ச்சியாக மாறுது. இஞ்சால் நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சி உண்டு. வந்து நேரம் செலவழிக்கிறதுக்கு ஒரு பிரயோசனமான இடம் உண்டு. மேலுக்கு போய் மேலே இருக்கு கழிப்பறைகளை காட்டப்படுறது உங்களுக்கு. அதில் தரிப்படம் இருக்குது, அதை காட்டு. மேலே போகும். Hello, how are you? Good.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குடிமனைகள் எல்லாம் இருக்குது. இப்படியே நடந்து இப்போ உச்சி பகுதிக்கிட்ட வந்துட்டேன். இதில் போட்டிருக்கு அங்கே கழிப்பறை இருக்குது. அதில் தெரியுதான் கழிப்பறை. இப்போ மேலால் வந்தீங்கன்னா கழிப்பறை வசதிகள் இருக்குது. மேலே ஏறி வந்தால் மேலுக்கு இருக்கிற அந்த தரிப்பிடம். அப்போ இந்த ஏற்றங்களால் நடந்து வேற மேலாத ஆட்கள் இல்லாட்டி சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நேராக வந்து மேலேயே அந்த வீதியால் வந்து தரிப்பிடத்தில் வந்து வாகனத்தை விட்டு போட்டு இறங்கி போய் பார்க்கலாம். இதுலேருந்து இறங்கி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் தான் எடுக்கும் அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. இப்போ இந்த காணொலி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையும் திருப்பி சந்திக்கிறேன். நன்றி.